நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாதம். ஏன்னா குரு திரும்பவும் 2ல் இருந்தார், திரும்ப உங்களுடைய ராசிக்கே வரார். அதனால் 10ஆம் மாதியும் 7ஆம் மாதியும் உங்களுடைய ராசிக்கே திரும்ப வர்றதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. மேலும் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகிறாருங்க. புதனும் அதற்கு துணையாக கொடுக்க போகிறாரு. ஏன்னா 4ஆம் மாதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நிச்சயதாம்பூலம் நடக்கிறதுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கட்டும். அவங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்தந்த காலதசைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமையக்கூடியதாக இருக்கும். அது கண்டிப்பாக குருபலன் வந்துடுச்சான்னா கண்டிப்பாக வந்துடுச்சு, நீங்கள் போய் பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் குழந்தைங்களுடைய வரம் வேண்டி உட்காண்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒர்க்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன் அமைச்சு கொடுக்க போகிறதுங்க. நல்ல பசங்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நல்ல அவங்களுக்கு பேர் நல்ல ஒரு இது எப்படின்னா நல்ல வேல்யூ, பிராண்ட் வேல்யூ பசங்கக்கிட்ட அதாவது எப்படி மற்றவங்கக்கிட்டலாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஆராய்ச்சி துறையில் இருக்காங்களோ அவங்களுடைய ஆராய்ச்சி துறையில் கண்டிப்பாக நல்ல வெற்றி கிடைக்கும். மேலும் புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. மேலும் யாரெல்லாம் பேச்சுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நியூ பிஸ்னஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மீடியா துறையிலையும் மேலும் சின்னத்துறை மற்றும் பெரிய திரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுங்க. மேலும் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா புத பகவான் கண்டிப்பாக நல்லா அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் யாரெல்லாம் விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மகசூல், நல்ல ஒரு ஈல்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அரசனுடைய உதவியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் ஹெல்த் கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. உங்களுடைய தாயாருக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அவங்களுக்கும் ஹெல்த் கான்ஷியஸாக கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று அப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு ஏற்பட்டும். அவர் ரிகவர் ஆகிடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலும் தொழிலில் சிலருக்கெலாம் ஏன்னா ராகு அங்கே உட்காண்டிருக்கார். ஏன்னா ராகு 9ஆவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றிருக்கு, அங்கே உட்காண்டிருக்கார். மேலும் 10ல் சனி, அதாவது 8ஆம் மாதியும் 9ஆம் மாதி 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால சிலருக்கு தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அமையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப்பில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. அதுக்கேற்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க. நல்லா ஆக்சுவலாக பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுற்றுச்சூழல் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய சுற்றுச்சூழலாக அமையக்கூடியது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களை நீங்கள் உங்களுடைய ஈல்டை நீங்கள் எடுக்கணுன்றது இந்த காலகட்டத்தில் இந்த பிளானட்ஸ்லாம் சொல்கிறதுங்க. மேலும் சில கவனக்குறைவுகள்லாம் கவனம் பார்த்திங்கன்னா தடுமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா
6ல் உட்காந்துருக்காரு. 3ஆம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இளைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், யாரெல்லாம் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு ஈல்டு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொய்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது அந்த தொய்வுகள், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து எக்ஸ்போர்ட்னுடைய பிஸ்னஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு காலகட்டம் நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் வந்து அது மாதிரியான வாய்ப்புகள் ஜாதகத்தில் அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து அது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ரத்த அழுத்தம் அது சம்மந்தமாக இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இதய நோய் வராத மாதிரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கணுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. சனியினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ரெகக்னேஷன், நல்ல ஒரு அமைப்பாக அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் யாருக்கெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக பெரியவங்களுடைய பஞ்சாயத்துனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வந்து சமாதானப்படுத்தி நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாந்திரிகம், இது மாதிரி பூஜைகள், இது மாதிரி யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடக்கூடியதாக இருக்குங்க. பிரச்சனைகளோட கூடியதாக அமைந்து இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஈல்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில நிதி இழப்புகள் ஏற்படும், குடும்பத்தில் வந்து அதனால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பிளான் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும். நல்ல ஒரு சந்தோஷமான செலவுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு அதற்கேற்ற வருமானங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.